அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த ஸ்பெண்ட் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா 99% வந்து இஎம்ஐயில் நாம் இந்த பொருட்கள் வாங்குறதை தவிர்க்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் நம்ம எல்லாம் ஈஸியாக செய்யக்கூடியது தான். என்ன அப்படின்னா அந்த காலத்து மாதிரி கொஞ்சம் பணத்தை கையில் வச்சுட்டு செலவு பண்ணுறது. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜினுடைய விலை 10,000 அப்படின்னா அதில் ஒரு 5% அப்படின்னா எவ்வளோ? 10,000ல் 5%னா ஒரு 500 ரூபா. அந்த 500 ரூபாய்க்கு குறைவாக 9,500 ரூபாயில் நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு அந்த 500 ரூபாயை சேமிக்கணும். நம்மளுடைய அனைத்து செலவுகள்லையும் 5% நம்ம சேமிப்பாக எடுத்து வச்சுட்டு அதை தனி ஒரு முதலீடாக பண்ணணும்னா நம்ம இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரலாம். மூணாவது என்ன அப்படின்னா, கிரெடிட் கார்டு யூசேஜை எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. நாலாவது விஷயம் என்னன்னா, நம்மளுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம வந்து இந்த நுகர்வு கலாச்சாரத்துக்கு அடிமையாக மாட்டோம்.